ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம குப்பை தொட்டி ஏதாவது மளிகை ஜாமான் அதெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து மளிகை ஜாமான் இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் நம்ம வாங்குறப்ப வந்து நம்ம கழுவி நல்லா வெயிலில் காய வச்சிடணும். அதே மாதிரி டஸ்ட்பின்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி இல்லாட்டா கூட பரவாயில்லை, என்ன சொல்கிறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம நல்லா அலசி இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன், நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நான் என்ன செய்வேன்னா, அந்தந்த டப்பாவில் வந்து கொஞ்சம் வந்து போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த பக்கெட்லேருந்து எடுத்து திருப்பி நான் அந்த டப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இப்போ அப்படி தான் ஏற்கனவே வந்து போன மாதம் தான் நான் அந்த இதை கழுவி வச்சேன், அந்த பக்கெட்டை வந்து. இப்போ வந்து காலி ஆயிடுச்சு இல்லையா, இன்றைக்கி தானே மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த வீடியோலாம் போட்டிருந்தேன். அது திருப்பி நம்ம இந்த பக்கெட்டில் போடணுங்கிறதுக்காண்டி நல்லா பாருங்கள், வெயில் பாருங்கள், நிற்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து நல்லா வெயில் அடிக்குது. எனக்கு கண்ணே கூசுது, எதையுமே பார்க்க முடியாத அளவு கண்ணே கூசுது, அந்த அளவுக்கு வந்து நல்லா வெயில் அடிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த வெயிலில் நல்லா காய வச்சோம் அப்படின்னா, பொதுவாக வந்து எந்த இதுவுமே நம்ம ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், வெயிலில் காய வச்சு வைக்கிறப்போ வெயிலில் வந்து விட்டமின் டி இருக்குது அப்படிம்பாங்க. வெயிலில் காய வச்சு வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அதோட, இப்போ நம்ம கவிச்செல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, பாத்திரங்கள்லாம் மீன், சிக்கனு, மட்டன் சொல்லிட்டு அதெல்லாம் அந்த வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதோட ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி டஸ்ட்பினில் வந்து நிறையா நம்ம வேஸ்ட்டெல்லாம் கொட்டுவோம். அது என்ன தான் நம்ம அன்னன்னைக்கு கழுவி வச்சா கூட மத்தியான நேரங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருப்போம். அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா இதெல்லாம் டஸ்ட்பின்லாம் அந்த மாதிரி நல்லா கழுவி நல்லா இப்படி வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த பக்கெட்டில் தான் வந்து நான் வந்து மளிகை ஜாமான்லாம் போட்டு வைப்பேன். வாளியில் தான் நான் அந்த மீதி சீரகம், சோம்பு இதெல்லாம் என்ன செய்வேன், ரப்பர் பேண்ட் போட்டு இந்த வாளில் போட்டு நல்லா மூடி வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா கருவாடு வச்சுருந்தேன். கருவாடு கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் கருவாடு பாக்கெட்டையும் நம்ம கழுவி வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம கழுவி கொஞ்சம் காய வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டு கூட கொஞ்சம் வெயில் இல்லை, கீழே கூட வைக்கலாம். கொஞ்சம் கழுவி காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட அந்த பேட் ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். எல்லாமே நம்ம ரெகுலராக செய்வோம். பக்கெட்லாம் வந்து பெரும்பாலும் வந்து யாரும் வாஷ் பண்ணுறதே கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயம் வந்து பக்கெட் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் வச்சு மேலே ஒரு கருப்பு கலர் கவர் போட்டுருவோம். நாங்கள் அந்த வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு அப்படியே கவரோடு தான் தூக்கிட்டு போடுவோம். இருந்தாலும் அடியில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அந்த சாறு வடிஞ்சு அடியில் ஒரு பேட் ஸ்மெல் கொடுக்கும். நம்ம அந்த பிளாக் கலர் அந்த சருகு பையோடு தூக்கி போட்டால் கூட இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயம் பண்ணிடணும். இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, அதனால் கொஞ்சம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நான் இதெல்லாம் இது பண்ணேன். எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்க? நிறைய பேர் நம்ம லேடிஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பண்ணுவோம். நான் செய்கிறது இந்த இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.